பாராளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, அது சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, நிர்ணயிப்பதன் அடிப்படை மக்கள் தொகை. எவ்வளவு மக்கள் தொகை அந்த சட்டமன்ற தொகுதியிலேயோ இல்லை அந்த பாராளுமன்ற தொகுதியிலேயோ இருக்கிறார்கள் என்பதை வச்சு தான் நம்ம அந்த கான்ஸ்டிடியூவன்சியை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இது அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்வாங்க. அது பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூவன்சியில் என்ன சொல்கிறாங்க, 6 மில்லியனுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒரு கான்ஸ்டிடியூவன்சின்னு சொல்கிறாங்க. 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் இப்போ பிரிச்சுக்கிட்டு வரோம். இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் இப்பொழுது தனித்தொகுதியாக இருக்கிறது. ஒரு நாளடைவில் இந்த சென்சஸ் எடுத்ததுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் படி தனித்தொகுதியாக இருக்கிறது பொது தொகுதியாக மாறுவதும், சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதியாக இருப்பது பொது தொகுதியாக மாறுவதும், பொது தொகுதியாக இருப்பது தனித்தொகுதியாக மாறுவதும் எல்லாமே அடிப்படையாக இருப்பது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு அப்புறமாக அவர்கள் எடுக்கின்ற முடிவு தான். இந்த முடிவை நீதிமன்றங்களில் கூட முறையீடு